வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள இந்திய விண்வெளி வீரர் திரு சுபான்ஷு சுக்லாவுடன் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். இந்தியாவிலிருந்து மிக தொலைவில் இருந்தாலும் இந்தியர்களின் இதயத்தில் அவர் மிகவும் நெருக்கமாக இருப்பதாகவும் அவரது இந்த பயணம் ஒரு புதிய சகாப்தத்தின் புனிதத்தை தொடக்கத்தை குறிப்பதாக அவர் கூறியுள்ளார். மேலும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் செய்த முதல் இந்தியர் கேப்டன் சுபான்ஷு சுக்லா என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 123வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏஆர் செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். வேளாண் காடு வளர்ப்பு திட்டத்தை ஊக்கப்படுத்தும் நோக்கில் விவசாய நிலங்களில் உள்ள மரங்களை வெட்டுவதற்கான மாதிரி விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவது, காடுகளுக்கு வெளியே மரம் வளர்ப்பை அதிகப்படுத்துவது, மர இறக்குமதியை குறைப்பது உள்ளிட்டவையும் இதன் நோக்கமாகும். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரை பெறப்படும் என்று மாநில துணைத் தலைவரும் தேர்தல் அதிகாரியுமான திரு அகிலன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டிங்ஹாமில் நேற்றிரவு நடைபெற்ற 5 போட்டிகள் கொண்ட டி20 கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் 97 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி இங்கிலாந்து அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.